சிவந்த மண் திரைக்கதையில் இன்னொரு சிக்கலான சிரமமான காட்சி அமைச்சிருந்தாரு ஸ்ரீதர். 2 மலைப்பகுதிகளை இணைப்பது போல பள்ளத்தாக்கின் மீதான ஒரு ரயில் பாலம் அதை வெடிவைத்து தகர்ப்பது போன்ற காட்சி. த பிரிட்ஜ் ஆன் த ரிவர் குவாய் ஆங்கில படத்தில் வரும். அதுதான் இந்த காட்சிக்கு இன்ஸ்பிரேஷன். ஊட்டியில் ஒரு நண்பர் மூலமாக ஆந்திரா கடப்பா மாவட்டத்தில் 2 மலைப்பகுதிகளை இணைக்கும் ஒரு ரயில்வே இருப்பதாக கேள்விப்பட்டாரு ஸ்ரீதர். சில உதவியாளர்களுடன் மறுநாளே புறப்பட்டு நந்தியாலுக்கு சென்றாரு. வியப்பு தாங்கவில்லை அவருக்கு. திரைக்கதைக்கு என்ன எதிர்பார்த்தாரோ அது அப்படியே இருந்துச்சு. பாலத்திலிருந்து கீழே பார்த்தா 600-700 அடி ஆழம். மனசுக்கு மிகவும் திருப்தி அளித்த லொகேஷன் கிடைச்சதுமே மற்ற காரியங்கள் கிடுகிடுவென்று நடந்துச்சு. ரயில்வே இலாக்காவில் படப்பிடிப்புக்கு அனுமதி பெற்றார்கள். 6 நாள் படப்பிடிப்புக்கு திட்டம் போட்டாரு ஸ்ரீதர். தமிழுக்கு 3 நாட்கள், ஹிந்திக்கு 3 நாட்கள். இதற்கேற்ப தமிழ், ஹிந்தி நடிகர் நடிகையரிடம் 3 நாட்கள் கால்ஷீட் பெற்றாரு. படப்பிடிப்பு குழுவுக்கென்று ஏசி செய்யப்பட்ட முதல் வகுப்பு ரயில் பெட்டி. எல்லாருமே கடப்பாவுக்கு பயணமானார்கள். ராஜேந்திரகுமார், வஹீதா ரஹ்மான் முதலானவர்கள் மும்பையிலிருந்து விமானத்தில் ஹைதராபாத் வர ஏற்பாடாகியது. அங்கிருந்து படப்பிடிப்பு நடக்கும் இடத்துக்கு போக கார்கள், வேன்கள் தயாராக இருந்துச்சு. கடப்பார், கர்னூல், நந்தியால் பகுதிகளை ராயலசீமா அப்படின்னு சொல்வாங்க. இங்கே படப்பிடிப்பு நடப்பதே அபூர்வம். அப்படி தப்பி தவறி நடந்தா வேடிக்கை பார்க்க வரும் மக்கள் கூட்டத்தை சமாளிக்கவே முடியாது. இதற்கு பயந்தே அந்த பகுதிக்கு படப்பிடிப்புக்கு யாருமே வர்றது கிடையாது. இந்த விவரம் ஸ்ரீதர் அவர்களுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. மேலும் ஸ்ரீதருக்கு அந்த இடத்தை விட்டா வேறு இடம் கிடைக்காது. அதனால் என்னவானாலும் சரி, வந்தது வந்துட்டோம், படப்பிடிப்பை நடத்தி முடித்து விடுவது அப்படின்னு தீர்மானிச்சாரு. எல்லோரும் படப்பிடிப்பு நடக்கும் இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. திடுக்கிட்டார்கள். அலை அலையாக மக்கள் கூட்டம். அவர்களை கட்டுப்படுத்துவது பெரும் பாடாக இருந்துச்சு. எங்கே கேமராவை வச்சாலும் கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு மக்கள் கூட்டம் கேமராவில் தெரிஞ்சாங்க. படப்பிடிப்புக்கு இடைஞ்சல் செய்யாதீர்கள் அப்படின்னு தெலுங்குல கத்தியே தொண்டை வறண்டு விட்டது. முதல் நாள் ஏதோ ஒரு வழியாக சில காட்சிகளை எடுத்துட்டாரு ஸ்ரீதர். நடிகர் நடிகையர் யூனிட்காரர்கள் போனதுக்கு அப்புறம் ஸ்ரீதரும் மறுநாள் என்னென்ன காட்சிகளை எப்படி எடுக்கிறது அப்படின்னு முன்னேற்பாடாக விவாதித்து முடிவுக்கு வந்தார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் தங்க ஏற்பாடு செய்திருந்த விருந்தினர் விடுதிக்கு திரும்பினாங்க. கெஸ்ட் ஹவுஸை நெருங்கிய சமயம் அந்த விபரீதம் நடந்துச்சு. ஸ்ரீதர் காரை விட்டு இறங்கிய போது வாசலை ஒட்டியிருந்த நீண்ட பெரிய ஹாலில் போட்டிருந்த சோஃபா செட்டுக்கள் ஒன்றில் காஞ்சனா ஓய்வாக உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. வெளியே இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஹாலுக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. சினிமா நடிகையை கிட்டத்தில் பார்க்கிறதுக்காக முண்டியடித்து கொண்டு சென்றார்கள். இந்த திடீர் திருப்பத்தை சற்றுமே எதிர்பாராத காஞ்சனா அவர்கள் பதறி எழுந்து பின்வாங்கி கொண்டு சென்றார். கூட்டம் பின்தொடர்ந்தது. ஒரு வழியாக இந்த கூட்டத்தை சமாளித்து அனைவரையுமே வெளியேற்றினாரு ஸ்ரீதர் அவர்கள். இந்த சம்பவத்தை ஸ்ரீதர் அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு. சிவந்த மண் திரைப்படத்துல கப்பல் கொள்ளை காட்சி விறுவிறுப்பாக படமாக்கப்பட்டிருக்கும். அந்த சீன்ல மேஜிக் ராதிகா நடனமாடும் காட்சியும் இடம்பெற்றிருக்கும். வெளிநாட்டில் படப்பிடிப்பு மேற்கொண்ட நாள் முதலே மக்கள் மத்தியில, குறிப்பாக ரசிகர்கள் மத்தியில் சிவந்த மண் பற்றிய எதிர்பார்ப்பு வளர்ந்து வந்துச்சு. போதா குறைக்கு ஆனந்த விகடன் பத்திரிகையில் நடிகர் திலகம் தான் பங்கேற்ற வெளிநாடு படப்பிடிப்பு பற்றி அந்நிய மண்ணில் சிவந்த மண் அப்படின்ற தலைப்பில் எழுதி வந்த தொடர் கட்டுரையும் ரசிகர்களின் பல்ஸை எகிர வைத்தது. தன்னுடைய ஒரு சாதாரண படத்தையே அனுபவித்து படமாக்கும் இயல்பு கொண்ட இயக்குனரும் தயாரிப்பாளருமான ஸ்ரீதர் சிவந்த மண்ணை அணு அணுவாக செதுக்கி கொண்டிருந்தார். ஒளிப்பதிவாளர் என் பாலகிருஷ்ணன் கைவண்ணத்தில் சிவந்த மண் படத்தின் ஒவ்வொரு ஃப்ரேமுமே கண்ணில் ஒற்றிக்கொள்ளும்படி அமைஞ்சிருக்கும். அதற்கு அருமையான ஒளிப்பதிவாளர் என் பாலகிருஷ்ணன் கைவண்ணத்தில் கேமரா ஆங்கிள் செட் செய்த இயக்குனர் ஸ்ரீதருக்கு பாராட்டுகள் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. சிவந்த மண் என்றதும் பெரும்பாலோர் வெளிநாட்டில் படமாக்கப்பட்ட காட்சிகளையே சொல்வார்கள். சொல்லப்போனால் வெளிநாட்டு காட்சிகளை விட உள்நாட்டில் எடுக்கப்பட்ட காட்சிகளே நம்மை பிரமிக்க வைக்கும். லைட் எஃபெக்டுகள் எல்லாம் அற்புதமாக அமைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு சில நாகேஷ் சச்சு நடத்தும் மதுபான கடையின் அரங்க அமைப்பும் லைட்டிங்கும் ஆங்கில படங்களுக்கு நிகராக அமைஞ்சிருக்கும்.
அடுத்து கிளைமேக்ஸ் காட்சியில் இராணுவ ஜீப்கள் அணிவகுத்து வேகமாக பறந்து செல்லும் காட்சி அமைப்பில் ஒளிப்பதிவு சூப்பராக இருக்கும். ஹெலிகாப்டர் காட்சியிலும் ஒளிப்பதிவாளரின் பங்கு அருமை. இயக்குனரும் கூட. குறிப்பாக புரட்சிக்காரர்கள் ஓடி வந்து திடீரென்று தரையில் படுத்துக்கொள்ள அவர்களை ஒட்டியே குண்டுகள் வந்து விழும்போது நம் ரத்தம் உறைந்து போகும். அதுபோல சிவாஜி அவர்கள் ஓடி வந்து பள்ளத்தில் குதிக்க அவர் தலையை உரசுவது போல் செல்லும் ஹெலிகாப்டர். இவற்றில் டைமிங் அருமையாக கையாளப்பட்டிருக்கும். கப்பலில் வெடிகுண்டு வைக்க புரட்சிக்காரர்கள் செல்லும்போது கையாளப்பட்டிருக்கும் நைட் எஃபெக்ட் லைட்டிங்கும், கயிறு வழியாக சிவாஜி அவர்கள் ஏறுவதை கப்பலின் மேலிருந்து காட்டும் சூப்பர் ஆங்கிளும், அதே நேரம் கப்பலின் உள்ளே நடக்கும் ராதிகாவின் நடனமும், ரயில் பாலத்துக்கு வெடிகுண்டு வைக்க சிவாஜி அவர்கள் போவதை கீழே இருந்து படம் பிடிச்சிருக்கும் அற்புத கோணம். அப்போது சிவாஜி அவர்களின் கால் சற்று சறுக்கும் போது நம் இதயமே சிலிர்க்கும். ஒளிந்து வாழும் சிவாஜி அவர்கள் தன் அம்மாவை பார்க்க இரவில் வரும்போது மாளிகையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் நைட் எஃபெக்ட் லைட்டிங். நம்பியாரால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட சிவாஜி அவர்கள் ஜெயில் அதிகாரியை பிணையாக வைத்துக்கொண்டு அத்தனை துப்பாக்கிகளையும் தன்வசப்படுத்தியதோடு தன் கைவிலங்கை துப்பாக்கி குண்டால் உடைத்து கொண்டு தப்பிக்கும் காட்சி. வாகினி ஸ்டுடியோவில் அமைக்கப்பட்ட சுழன்று சுழன்று தண்ணீர் ஓடும் ஆறு, அதை இரவு வேளையில் காண்பிக்கும் அழகு. அரண்மனை முன்னால் போராட்டம் நடத்த வந்த கூட்டத்தினரை துப்பாக்கி ஏந்திய குதிரை வீரர்கள் விரட்டியடிக்க மக்கள் சிதறி ஓடும் காட்சி. எகிப்திய நாட்டிய நாடகம் நடத்தும் முன் தாங்கள் பதுங்கியிருக்கும் இடத்தில் அந்த நாட்டியத்துக்கான மேடை அமைப்பை ஒத்திகை பார்ப்பாங்க. ஜூரிச் விமான நிலையத்தில் காஞ்சனாதா இளவரசி அப்படின்னு தெரிந்து கொள்ளும் போது காட்டும் அதிர்ச்சி. விமான விபத்தில் தப்பி பிழைத்து தன் வீட்டுக்கு கூட நேரா போகாமல் நண்பனை சந்திக்கும் போது அடையும் ஆனந்தத்தின் உணர்ச்சி வெளிப்பாடு. செத்து போய்விட்டதாக நினைத்து மகனுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென தாய் தந்தை முன் தோன்றி அவர்களை அதிர்ச்சி கலந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் தருணம். அந்த இடத்துல நடிகர் திலகம் நடிக்கிறார் என்று யாராவது சொல்ல முடியுமா? நிஜமாகவே உயிர் தப்பி வந்த ஒருவரை போல எத்தனை உணர்வுகள் கலந்த வெளிப்பாடு. அதற்கு முற்றிலும் ஈடு கொடுத்து சாந்தகுமாரி மற்றும் ரங்காராவிடமிருந்து வெளிப்படும் அபார நடிப்பு திறன். போராட்டத்தில் பலியான நண்பனையும் அந்த அதிர்ச்சியில் இறந்த அவன் தாயையும் மயானத்தில் எரித்துவிட்டு இரத்த கரையுடன் ஆக்ரோஷமாக தன்னுடைய மாளிகையில் நுழைந்து தன் தாயுடனும் அந்நேரம் அங்கு வரும் சமஸ்தானத்தின் தலைமை போலீஸ் அதிகாரியான தந்தையுடனும் பேசும்போது காட்டும் ஆக்ரோஷம், இறுதியில் அடிக்கும் அந்த அட்டகாசமான சல்யூட். இந்த காட்சிக்கு பெரிய பெருமை. மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ரசிகர்கள் கூட பலமாக கைத்தட்டிவிட்டு சொன்ன வார்த்தை இதுக்கெல்லாம் கணேசன் தாயா அப்படின்ற வார்த்தை. ஸ்ரீதர் அவர்கள் இயக்கி மெல்லிசை மன்னர் இசையமைத்த சிவந்த மண் படத்தில் ஒரு நாளிலே என்னவாம் உறவானதே அப்படின்ற மென்மையான பாடலை நீங்கள் ரசிச்சிருக்கலாம். அந்த மெட்டின் மென்மை டிஎம்எஸ் உடைய கம்பீரமான குரலின் தன்மையோடு இணைந்து வருமோ அப்படின்ற சந்தேகத்தில் அந்த பாடலை டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவையே பாட வைத்து பதிவு பண்ணாங்க. ஆனால் பாலமுரளி கிருஷ்ணா மிகவும் கீழ்ஸ்தாயில் அந்த பாடலை பாடியிருந்ததால நடிகர் திலகம் அதை விரும்பலை. டிஎம்எஸ் அவர்களையே பாட வையுங்கள், எந்த அளவுக்கு மெட்டு ஈடு கொடுத்து பாட முடியுமோ அந்த அளவுக்கு பாட வையுங்கள் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு நடிகர் திலகம். டிஎம்எஸ்ஐ வரவழைத்து அந்த பாடலின் மெட்டின் மென்மை பற்றி கூறி அவரை பாட வச்சாரு எம்எஸ்வி. மெட்டின் மென்மைக்கு மேலும் மென்மை சேர்ப்பது போல சர்வசாதாரணமாக பூ போல அந்த பாடலை பாடி கொடுத்து விட்டு புறப்பட்டாரு டிஎம்எஸ். சிவந்த மண் படத்தில் இன்றும் அந்த பாடல் மக்கள் மனங்களில் நிறைந்து நிற்கும் பாடலாக திகழ்கிறது. திவானை கைது செய்து மக்கள் முன் நிறுத்த வேண்டும், அல்லது அந்த பதவியையும் அதற்கான உடைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த இடத்துல அவர் கையசைவு திவானுக்கு எதிராக புரட்சி குரல் எழுப்ப வேண்டும். பாராட்டு வெறும் வார்த்தையில் இருந்தால் போதாது, செயலிலே காட்ட வேண்டும். இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கும். ஒரு தேச விரோதிக்கு உங்கள் சட்டம் பாதுகாப்பு தருகிறதென்றால் அந்த சட்டத்தை உடை தெரியவும் தயங்க மாட்டோம். இன்றைக்கு 5 இயக்குனர்களை ஒரு படத்தில் நடிக்க வைத்திருப்பதாக பெருமைப்படும் முன் அன்றைக்கே 3 இயக்குனர்களை ஜாவர் சீதாராமன், விஜயன், தாதா மிராசி தன்னுடைய சிவந்த மண்ணில் நடிக்க வைத்த பெருமை ஸ்ரீதருக்கே. இயக்குனர்கள் எல்லாம் படங்களில் தலை காட்டாத காலம் அது.
எடுத்த வரையில் அவ்வப்போது போட்டு பார்க்கும் போதெல்லாம் படம் அவருக்கு திருப்தி அளிக்கவே படம் தயாராகும் போதே ஒரு முடிவு பண்ணாரு. தன்னுடைய படத்தை தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த ஊர்களில் சிறந்த தியேட்டர்களில் திரையிட வேண்டும் என்பது அவருடைய ஆவலாக இருந்துச்சு. இது விஷயமாக அவ்வப்போது விநியோகஸ்தர்களிடம் கலந்து பேச அவர்களும் அந்தந்த ஏரியாக்களில் நல்ல தியேட்டர்களாக புக் செய்து வைக்க படம் தயாரிப்பில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருந்த தியேட்டர்கள் கைமாறி போய்கிட்டு இருந்துச்சு. 1969 மே மாதத்திலேயே வெளியிடுவதாக ஏற்பாடு செய்திருந்த திரைப்படம் நினைத்த வேகத்தில் முடியாததால் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின வெளியீடு அன்று அறிவிக்கப்பட்டுச்சு. அப்படியும் முடியவில்லை. முரளி அவர்கள் சொன்னது போல வாகினி ஸ்டுடியோவில் போடப்பட்டிருந்த ஆற்று வெள்ளம் செட் உடைந்து வடபழனி கடைகளுக்கெல்லாம் தண்ணீர் புகுந்த சம்பவமும் ஒரு காரணம். முதல்ல ஏன் மே மாதத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்றதுக்கு காரணம் அன்றைய ரசிகர்களுக்கு தெரியும். அவருடைய சொந்த படத்தை தன் படத்தால் எதிர்கொள்ள வேண்டும் என்பது ஸ்ரீதரின் எண்ணம். அன்று சிந்திய ரத்தம் என்ற படத்தலைப்பை சொன்னால் போதும், அது 1000 அர்த்தங்கள் சொல்லும். புரியாதவர்கள் விட்டுவிடுங்கள். இறுதியாக 1969 தீபாவளி வெளியீடு என்று திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார். அதற்கேற்றாற் போல தியேட்டர்கள் புக் செய்யப்பட்டன. சென்னை மவுண்ட் ரோட் ஏரியாவில் குளோப் தியேட்டர் என்பது கடைசி நேரத்தில் முடிவானது. இப்போது இருக்கும் அதிநவீன தியேட்டர்கள் எல்லாம் அப்போது கிடையாது. தேவி காம்ப்ளெக்ஸ், சத்யம் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கூட அப்போது கிடையாது. இருந்தவற்றில் சிறந்தவைகளாக சித்ராலயாவின் கோட்டையான கேசினோ, சாந்தி, ஆனந்த், சஃபயர் காம்ப்ளெக்ஸ் இவைகள்தான். இதில் சாந்தியில் தெய்வமகன், மிட்லண்டில் நிறைகுடம் ஓடிக்கொண்டிருந்தது. கேசினோவில் வேறு படம் புக் ஆகிடுச்சு. அதனால் ஸ்ரீதர் குறிவைத்தது ஆனந்த் தியேட்டரை தான். கடைசி நேரத்தில் அது மிஸ் ஆகி போக வேறு வழியின்றி குளோப் அரங்கை புக் பண்ணார். அதே சமயம் வட சென்னையில் அப்போதைக்கு மிகச்சிறந்த தியேட்டராக விளங்கிய அகஸ்தியாவையும் 3வது ஏரியாவான புரசைவாக்கம் பகுதியில் அப்போதைக்கு சிறந்த தியேட்டராக இருந்த மேகலாவையும் சைதாப்பேட்டையில் நூர்ஜஹான் தியேட்டரையும் புக் பண்ணார். குறிப்பாக மேகலா தியேட்டரில் படம் வெளியாக போகிறது அப்படின்றதும் ரசிகர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. காரணம், அந்த ஏரியாவில் புவனேஸ்வரி நடிகர் திலகத்தின் கோட்டையாக திகழ்ந்தது. மேகலா திரு எம்ஜிஆரின் கோட்டையாக திகழ்ந்தது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அந்த தியேட்டரில் 100 நாட்களை கடந்த படங்களின் பட்டியலை ஒரு பிளாஸ்டிக் போர்டில் அழகுற பதித்து வச்சுருந்தாங்க. அதில் சிவந்தமன் வெளியாவதற்கு முன்வரை 8 படங்கள் 100 நாட்களை கடந்து ஓடியதில் எதிர்நீச்சல் படம் தவிர மற்ற 7 படங்கள் வேட்டைக்காரன், பணக்கார குடும்பம், எங்கள் வீட்டு பிள்ளை, 1000ல் ஒருவன், அன்பேவா, காவல்காரன், அடிமை பெண் அப்படின்னு எம்ஜிஆர் படங்கள் தான். நடிகர் திலகத்தின் நல்ல படங்கள் எல்லாம் சாந்தி, கிரவுன், புவனேஸ்வரி காம்பினேஷனில் வரும்போது புவனேஸ்வரிக்கு போய்விட்டதால் அல்லது அதை விட்டால் ராக்ஸி, சிவந்தமன் மூலம் எப்படியும் எதிரியின் கோட்டையில் கொடியேற்றி அந்த போர்டில் இடம்பெற்று விட வேண்டும் என்பது ரசிகர்களின் தனியாத தாகமாக இருந்துச்சு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.